போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் சுமார் 6000 மாணவர்கள் உள்ளடக்கிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்தும் விபத்துக்கள் குறித்தும் விபத்துக்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அதேபோல் இன்றைய சமுதாயத்தை பாதிக்கின்ற ஆன்லைன் மோசடிகள் குறித்தும் ஒரு விளக்கும் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை கல்லூரியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கல்லூரியுடன் சேர்ந்து காவல்துறையின் இந்த முயற்சியில் ஈடுபட்டது பாராட்டுக்குரிய விஷயம். தொடர்ந்து விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே சமூகத்தை பாதிக்கின்ற குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியுடன் இந்த முயற்சி தொடர்ந்து எல்லா பள்ளிகள் கல்லூரிகள் தொடர்ந்து இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கும். கடந்த வாரம் 10 நாட்களுக்கு முன்னால் எஸ்ஆர்எம் கல்லூரியில் இதேபோல் ஒரு 3000 மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மற்ற கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இந்த முயற்சி தொடரும். தமிழக முதல்வர் போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு தனிப்படை போதைக்கு எதிராக எல்லா காவல்துறையும் எல்லா காவல் நிலையங்களும் உள்ள எல்லாருமே தனிப்படை மட்டுமல்ல தனிப்படையும் செயல்பட்டு வருகிறது. தனிப்படையுடன் இணைந்து எல்லா மட்டத்திலும் காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையங்களிலிருந்து உயரதிகாரிகள் வரை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்து வருகிறோம். குற்றவாளிகளை கண்டறிந்து அந்த நெட்வொர்க் இருக்கு, குற்றவாளிகளுடைய மீதான குற்றவாளிகள் என்னென்ன செய்கிறார்கள். இப்போ சமீப காலத்தில் டேப்லெட்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அது எங்கிருந்து வருகிறது, குற்றவாளிகள் அது எந்த மாதிரி கடைபிடிக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதையும் தடுப்பதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம்.